ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, சட்டுன்னு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு பாம்பே அல்வா தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த பாம்பே அல்வா செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான பொருட்களை வச்சே செய்யலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 கப் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதே கப் அளவுக்கு சர்க்கரை 1.5 கப்பு, தண்ணி, ஏலக்காய் பவுடர், நெய், முந்திரி, இவ்வளோ தான் இதுக்கு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த சர்க்கரையை ஜஸ்ட்டு மெல்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், கம்பி பதம்லாம் தேவையில்லை, ஜஸ்ட்டு மெல்ட் பண்ணணும்னா போதும். ஜஸ்ட்டு இது மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம கார்ன்ஃப்ளவர் 1க்கு 2 தண்ணி ஊற்றணும். இது மெல்ட் ஆகட்டும். கார்ன்ஃப்ளவர் 1 கப்பு போடுறோம் அப்படின்னா இதே மெஷரிங் கப்பால் 2 கப்பு தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே மெஷரிங் கப்பில் 1 பவுல் நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டோம். இதில் 2 பவுல் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். 1 2. ஏற்கனவே அங்கே சர்க்கரை போட்டு கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும். பார்த்தீங்க, 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கோம். பாகு பதம் இல்லை, ஜஸ்ட் அது கரைஞ்சாலே போதும். கரைஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம போட்டு கிளற வேண்டியது தான். சர்க்கரை கரைஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். சர்க்கரை கரைஞ்சிருச்சு. கம்பி பதம்லாம் தேவையில்லை. சர்க்கரை கொதிச்சதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுட்டு கார்ன்ஃப்ளவரை ஊற்ற போகிறோம். கைவிடாமல் இப்படி கிளறிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சமாக இதில் ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கணும், டேஸ்ட்டுக்காக. மோஸ்ட் ஆஃப் போட மாட்டாங்க. இப்போ பாருங்கள், ஒரே ஒரு பிஞ்சு சால்ட். கைவிடாமல் கிளறிட்டே இருந்தோன்னா இந்த மாதிரி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கணும். ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறோம். ஃபுட் கலர் ஆட் பண்ணுறோம். நமக்கு தேவையான அளவு ஃபுட் கலர். நெக்ஸ்ட்டு ஏலக்காய் பவுடர், நெக்ஸ்ட்டு சாப் பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பு. இதில் நீங்கள் முந்திரி, பாதாம், பிஸ்தா என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அது நம்மளோட விஷயம் இது. இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு நெய் போட போகிறோம். கை விடாமல் இப்போ கிளறிக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் கிளறிட்டே இருந்தோன்னா ஹல்வா பதம் ரெடி ஆகிடும். மோஸ்ட் ஆஃப் இப்போயே வந்துருச்சு பாருங்கள், அவ்வளோதான். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இதே மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் பர்ஃபெக்டான பாம்பே அல்வா ரெடி ஆகிடும். பார்க்கலாம். இந்த மாதிரி சுருளை வரும். அல்வா பதம் கரெக்டாக வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இது ஒட்டாமல் பெரட்டணுன்னு சுத்தமாக வருது பாருங்கள். இந்த பதத்துக்கு வரணும். கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது நீங்கள் கரண்டியை வச்சுட்டு நவரவே கூடாது. கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் இந்த பதம் வரும். இங்கே பாருங்கள், நல்லா சுட சுட பர்ஃபெக்டான பாம்பே அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் ஃபைனல் டச்சுக்கு கொஞ்சமாக நெய் விட்டு
இறக்கிடலாம். அவ்வளோதான். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், சுட சுட பர்ஃபெக்டான பாம்பே அல்வா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 10 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஸ்வீட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.